ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மன்னார்குடியில் வந்து மேலநகை அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். 1981 நினைக்கிறேன். மகாகவி பாரதியார் வந்து 1918 ஒரு 10 நாள் இங்கே தலைமறைவாக இருந்திருக்கார் இந்த வீட்டில். மெமோரியல் கொஞ்சம் பராமரிக்காமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர் இடம். நீங்கள் மன்னார்குடின்னு வந்தீங்கன்னா இங்கே இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் தாரணி சிதியாவுக்கெல்லாம் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டு வந்தேன். யார் பாரதியார்னா யார்? இவர் தான். அவர் என்ன செஞ்சுருக்காரு தெரில. உங்கள் டீச்சர்கிட்ட நாளைக்கு கேட்டுக்கிட்டு வந்து எனக்கு சொல்லணும். என்னன்னு கேட்டுக்கிட்டு வந்து சொல்லுவேன். பாரதியார் நினைவிடத்துக்கு போனோம் நாங்கள், எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா என்னங்க டீச்சர் அப்படின்னு கேட்டுக்கிட்டு வந்து சொல்லணும். இதுதாங்க. அங்கே கிட்டக்கு போய் போர்டு எடுக்க முடியல. ஓகே, சூப்பராக இருக்குது. ஜூம் பண்ணி காமிக்கவா? ஆமாம், தாரணி சொல்கிற மாதிரி ஜூம் பண்ணுவோம். இதாங்க மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் 10 நாட்கள் தியான மண்டபம், தலைமறைவாக இருந்தாலும் அந்த ஆங்கிலேயர் காலத்தில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். மன்னார்குடியிலேருந்து கொஞ்சம் தூரம் தான். நாங்களே இடம் தேடி தான் வந்தால் கொஞ்சம் கிராமத்தில் இருக்குது. அப்படி தானே? சரி, ஓகே, கிளம்புவோமா? டீச்சரை கேட்டு வந்து சொல்லுவியா? பாரதியார் என்ன பண்ணார், எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு உங்கள் செல்லில் வீடியோ பாருங்கள். எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போன இடத்த அவர் என்ன பண்ணார் என்னதுன்னு கேட்டுக்கிட்டு வந்து சொல்லணும். எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்தீங்கன்னா பாருங்கள். லொக்கேஷன் லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.